மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது மிகவும் எளிமையானது. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு தவாவை வைத்து தேவையான அளவு நெய்யை ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஒரு 20 கிராம் அளவுக்கு. அடுத்தது முந்திரி திராட்சை அதில் போட்டு அந்த நெய்யில் நல்லா நம்ம வறுத்துருவோம். பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துடுது. இப்போ 150 கிராம் கோதுமை ரவாவை எடுத்து அதில் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம அதை லைட்டாக மிதமான சூடில் சிம்மில் வச்சு வறுக்கணும். ரொம்ப அதிகமான தீ வச்சா அது தீஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது வேறு ஒரு தவாவில் நம்ம தண்ணி சுட வச்சுருவோம். 150 கிராம் கோதுமை ரவாவுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். 1 2 3. இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நம்ம கோதுமை ரவை வறுத்தாச்சான்னு பார்ப்போம். இப்போ வறுபட்டுடுது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து அதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படியே ஒரு 7 நிமிஷம் ஆகும் இது. அடுத்தது கேசரி பவுட்ரு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம போட்டுவிடுவோம். ஏற்கனவே நான் போட்டுட்டேன். உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக ஸ்பூனை காமிச்சேன். இப்போ அப்படியே தண்ணி அப்படியே கொஞ்சம் சுண்டி இருக்கும் பாருங்கள். அதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுவிடுவோம். சால்ட்டு போட்டால் தான் அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு தண்ணி சுண்டுது. இப்போ நம்ம சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு, அதாவது 150 கிராம் இந்த அளவு தானே நம்ம கோதுமை ரவா எடுத்தோம். அதே அளவில் 3/4 அளவுக்கு சர்க்கரையை போடணும். இதில் ரொம்ப அளவு முக்கியமாக கவனிக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன் சரியாக வராது. இப்போ கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா இப்போ கிளறிடுவோம். உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நெய் ஊற்றுறதுனால. இப்போ ரெடி ஆகிடுது கோதுமை ரவா கேசரி. மிகவும் சுவையில் தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. கோதுமை பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்கும். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து தான் வீடியோ போட முடியும். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.